உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்றீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தருகிற விடுதலை சுகம் நிறைந்த வாழ்க்கை என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். அதுல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் என்ன நடக்கும் என்பதை தான் நாம் என்ன பண்றோம், தொடர்ந்து பார்த்து கொண்டே வரோம். முதலாவது தரித்திரங்கள் மாறும்னு சொன்னேன், ரெண்டாவது வியாதிகள் குணமாகும் சொன்னேன், மூணாவது சிறையிருப்புகள் கட்டுகள் விடுதலை ஆகும் என்று சொன்னேன். இப்ப நாலாவது என்ன சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் உங்களை அனுகிரகத்தை நோக்கி கொண்டு போவார். ஹல்லேலூயா. அனுகிரகம் என்றால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை குறித்து இருக்கிறார் என்று நாம போன வாரம் என்ன பண்ணோம், போன வாரம் பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரமும் பார்த்தோம். ஹல்லேலூயா. அனுகிரகம் என்றால் தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். இப்போ போன வாரம் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, பிரதர் அந்த காலத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது, அந்த காலத்தை நான் எப்படி இப்போ வர பிரசங்கம் உங்களுக்கு அந்த காலத்தை குறித்து கற்றுத்தரும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தருகே இருந்தான். அவனுக்கு எதுங்க அனுகிரக காலம்? 38 வருஷமாய் குளம் கலைக்கப்படும், தேவதூதன் வந்து குளத்தை கலைப்பான், உடனே இறங்குவோம், அப்ப நாம சுகமடைவோம் என்று நம்பிட்டு இருந்தான். உலகத்தை நம்பினான், மூட நம்பிக்கைகளை உள்ளே கொண்டு வந்தான். தேவதூதன் வந்தாதான் கிடைக்கும், குளம் கலைக்கப்பட்ட அந்த குளத்துல மூழ்கி எழுந்தாதான் என்னோட 38 வருஷ பிரச்சனை மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு 38 வருஷமும் ஏமாற்றம் தான் இருந்தது. அப்போ எப்பங்க அவனுடைய அனுகிரக காலம்? அவன் எந்த நேரத்துல இயேசுவை சந்தித்தானோ அந்த நேரம் தான் அவனு 38 வருஷ பிரச்சனைகள் மாறினது. அப்போ எது அனுகிரக காலம் என்றால், எது நாம் இயேசுவை சந்திக்கிற காலமோ அதுதான் நம்முடைய அனுகிரகத்தின் காலம். அதுக்கு ஒரு வருஷம் வரணும், அதுக்கு ஒரு நாள் வரணும், அதுக்கு ஒரு நேரம் வரணும். எந்த நேரம் தெரியுமா, எந்த காலம் தெரியுமா? வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 6:2 படிங்க. 2 கொரிந்தியர் 6:2 படிங்களேன். 2 கொரிந்தியர் 6:2 என்ன சொல்லுது பாருங்க. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடு. அனுகிரக காலம் என்பது தேவன் நமக்கு ஜபங்களுக்கு செவி கொடுக்க போகிற காலம். ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ அனுகிரக காலம் என்பது உன்னை ரட்சிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நேரம். எத்தனை பேர் நம்புறீங்க? அனுகிரக காலம் என்பது தேவன் என் ஜபத்தை கேட்பதற்கும் எனக்கு உதவி செய்வதற்கும் என்னை ரட்சிப்பதற்கும் நியமித்திருக்கிற டைம். அது எப்போ? இதோ இப்பொழுதே. இப்ப சொல்லுங்க, அனுகிரக காலம் எதுங்க? ரொம்ப லேட் ஆனது யாருனால? அப்போ என்ன, நான் நிறைய ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு காரணம் என்ன? பல வருடங்கள் வியாதியோடவே நான் இருப்பதற்கான காரணம் என்ன? பல வருடம் பிசாசின் போராட்டங்களோடவே நான் இருப்பதற்கு காரணம் என்ன? பல வருடம் மந்திரக கட்டுகளோடு நான் போராடி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, என்னுடைய ரட்சணை நாள் என்பது, என்னுடைய அனுகிரக காலம் என்பது என்னைக்கோ வரும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய ரட்சணை நாள். இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய அனுகிரகத்தின் டைம். அப்போ சந்திக்காமல் போனது யாரோட பிரச்சனை? 12 வருஷம் பெரும்பாடுகளோடு அந்த அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா சொத்து வித்துச்சா, பணத்தை யூஸ் பண்ணிச்சா, மருத்துவர்களை போய் பார்த்துச்சா, டாக்டர்களை போய் பார்த்துச்சா, எல்லாம் பண்ணாங்களா? 12 வருஷம் அந்த அம்மா எல்லாம் முயற்சி பண்ணிச்சா? எதனா சற்றாகில் குணமானாங்களா? வேதம் சொல்லுது சற்றாகிலும் குணமாகல. அப்ப அந்த அம்மாக்கு எப்போ ரட்சணை நாள், எப்போ அனுகிரகத்தின் காலம்? என்னைக்கு அந்த அம்மா போய் இயேசுவை தொட்டுதோ அன்னைக்கு அந்த 12 வருஷ பிரச்சனை மாறிச்சு. அப்ப டைம் கடத்திக்கினே போறது நான் தான், தெய்வம் இல்லை. நான் தெய்வத்தை சந்திக்க வேண்டியதை விட்டுட்டு, தெய்வத்தை தொட வேண்டியதை அவரோட ஐக்கியப்பட வேண்டிய அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு நான் பாட்டுன்னு உலகத்தின் பிரகாரமாய் எப்படி மாத்தலான்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். காலம் போயிடுச்சு. 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்துல படுத்து கிடந்தானே அவனோட நம்பிக்கை என்ன? என்னைக்குன்னா ஒரு நாள் தேவதூதன் வருவான், என்னைக்குன்னா ஒரு நாள் இந்த குளம் என்ன ஆகும், தேவதூதனால கலைக்கப்படும், அந்த நாள் நான் இறங்கிட்டா சுகமாவேன். ஆனா அவன் எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாற்றத்துல தான் போய் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னைக்குன்னா ஒரு நாள் என் வீட்டுக்காரர் பண்ணிடுவார், என் மனைவி பண்ணிடுவேன், என் பிள்ளைங்க பண்ணிடுவான், என் சொந்த பந்தம் பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. அது ஏமாற்றத்தில் தான் முடியும். இயேசுவை சந்திக்கிற நாள் தான், இயேசுவை சந்திக்கிற நேரம் தான் உன்னுடைய ரட்சணை நாள், உன்னுடைய அனுகிரகத்தின் வருஷம். அன்னைக்கு தான் உன் ஜபங்களுக்கு தேவன் பதில் தரப்போகிற நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? லேகியோன் ஆவி அவனை அடக்க ஒருவராலும் முடியல. வேதம் சொல்லுது, அவனை சங்கிலினாலும் விலங்கலினாலும் கட்டப்பட்டிருந்தான். அவன் அந்த சங்கிலிகளை அறுத்துக்கிட்டு எங்க ஓடுவானா? வனாந்தரத்துக்கு ஓடுவானா? அவனை அடக்க, அதாவது அவனை சரி செய்ய ஒருவராலும் முடியல. அப்ப அவனுக்கு எதுங்க ரட்சணை நாள்? அவனுக்கு எதுங்க அனுகிரகத்தின் டைம்?
இயேசு அந்த கதரேனா நாட்டில் படகுல இறங்கி வந்து அவனை பார்த்த பொழுது அந்த ஆவி அப்படியே அவர் பாதத்தில் விழுந்து, உன்னதமான தேவகுமாரனே என்னை வேதனைப்படுத்தாதீங்கன்னு அலறிச்சு பாருங்க. அப்போ எப்பங்க அவன் விடுதலை ஆன டைமு? எப்போ அவன் இயேசுவை பார்த்தானோ, எப்பொழுது அவன் இயேசுவை சந்தித்தானோ, எப்பொழுது இயேசுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டதோ, அன்னைக்கு தான் அவனுடைய ரட்சணை நாள். அன்னைக்கு தானே அந்த 6000 ஆவியின் இடத்திலிருந்து அவன் விடுதலையானா. அப்போ எதுங்க என்னுடைய ரட்சணை நாள்? எதுங்க என்னுடைய அனுகிரகத்தின் டைமு? நான் என்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை பார்க்கிறேனோ, என்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை, அதனால தான் நல்ல கவனி, என்னைக்கு நான் இயேசுவை சந்திக்கிறேனோ அதுதான் என்னுடைய ரட்சணை நாள். இயேசுவை பார்க்காம, இயேசுவை சந்திக்காம, இயேசுவை தொடாம ஒரு நாளை ஆரம்பிக்காதீங்க. அந்த நாள் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்க ஜபத்தை அந்த நாள் ஆண்டவர் கேட்கணும்னா, அவர் உதவி செய்யணும்னா, அவர் உங்களை ரட்சிக்கணும்னா, அவர் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கணும்னா, நீங்க கட்டாயம் இயேசுவை சந்திக்கிறவர்களாக இருக்கும். அதனால தான் கேட்டேன், அதிகாலையில ஜெபிக்கிறீங்களா? 1 யோவான் 1 அதிகாரம் 1 படிங்களேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனக்கு கவனிங்க, ஆதியில என்ன இருந்துச்சுங்க? வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியிலே வந்தது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? தெய்வமாய் இருந்த வார்த்தை மனிதனாய் பூமிக்கு வந்தார். அவருக்கு பேர் தான் என்னங்க? இப்போ சீஷர்கள் சொல்றாங்க, இப்பொழுது மறுபடியும் அவர் எப்படி இருக்கிறார்? நம்மோட வார்த்தையாக, ஆவியாக இருக்கிறார். ஆமாவா? இப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டால் சுகமானாள். 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தவனை இயேசு தொட்டார், சுகமானான். குஷ்டரோகி இயேசு தொட்டார், சுகமானான். குருடனை இயேசு தொட்டார், சுகமானான். மரித்து போன மகளை இயேசு தொட்டார், அவள் உயிரோடு எழுந்தாள். இப்போ அவர் எப்படிங்க அவரை நான் பார்க்கிறது? எப்படிங்க அவரை நான் தொடர்றது? வேதம் சொல்லுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். இப்போ வார்த்தையாகி தெய்வத்தை தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ கேளுங்க. முதல்ல நீங்க கேட்குறீங்கனாலே இயேசுவை சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு காது கொடுத்து கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரை பற்றி அறிவு உங்களுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். அப்ப கேட்கணும். அடுத்தது, 2வது, கண்களினால பார்க்கணும். தூங்கக்கூடாது. தினந்தோறும் இதை எடுத்து என்ன பண்ணணும்? கண்ணால வசனத்தை பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? நோக்கி பார்த்ததும். அடுத்தது என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை. அடுத்தது என்ன பண்ணணும்? கைகளினாலே கையில தூக்கணும். முதல்ல எடுக்கணும், பார்க்கணும், படிக்கணும், கேட்கணும். அப்ப என்ன ஆகுமா? ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு, அப்ப இதுல இருக்கிற இந்த வார்த்தையில இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன ஆகும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் அந்த ஜீவனை வெளிப்படுத்துறாருன்னா அங்க சாபத்துக்கு இடம் இருக்குமா? அப்ப அதுதான அனுகிரக வருஷம், அதுதான ரட்சணை நாள். ஆமாவா இல்லையா? கையில வேதத்தை எடுக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், இது ஆண்டவருடைய கண்டிப்பா சொல்றேன். சபையில உட்கார்ந்து வசனத்தை கேட்காம, வீட்டுல போய் அந்த வசனத்தை படிக்காம, பைபிளை கையில தூக்காம இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இது மாறணும்னு வந்தாலும் மாறவே மாறாது. இதுதான் உண்மை. ஓப்பனா வாரம் அதான் சொல்றேன். வசனத்தை கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, அனுதினமும் கையில எடுங்க, அனுதினமும் இதை தொடுங்க, அனுதினமும் வாயை திறந்து இதை படிங்க. அப்போ இதுல இருக்கிற அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வெளிப்படும். அப்போ சொல்லுங்க, அந்த வசனத்தின்படி 2 கொரிந்தியர் 6:2 ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாளுமே நமக்கு ரட்சணை நாள் தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் குறித்து இருக்கிறார் என்றால் அந்த நாள் எது என்றால் இன்னைக்குதான். இயேசு கானா ஒரு கல்யாணத்துல காடிய தண்ணியில ரொப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரா? ரட்சணை நாள்ல வரேன், அனுகிரக டைம்ல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அவர் எங்கே இருந்தாரோ அங்கேதான் ரட்சணை நாள். அப்ப இயேசு இருக்கிற இடம், இயேசுவை சந்திக்கிற இடம், இயேசுவை தொடுகிற இடம், இயேசுவை கேட்கிற இடம் நமக்கு ரட்சணத்தின் இடம், நமக்கு அனுகிரகத்தின் இடம். அப்போ நான் சொல்றேன், நீங்க ரொம்ப கேர்லெஸ். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? அந்த ஜீவ வார்த்தை நோக்கி பார்க்கறதும் இல்லை, கைகளில் தொடுகிறதும் இல்லை, பைபிளை கையில நீங்க எடுக்கலன்னா, அனுதினமும் வேதத்தை நீங்க படிக்கலன்னா, ரட்சணைனால நீங்களே தள்ளி போட்டுட்டு போறீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு வரார் என்று கேள்விப்பட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராம போயிருந்தா இயேசுவை மிஸ் பண்ணிருப்பா, சுகத்தையும் மிஸ் பண்ணிருப்பா. கரெக்டா? அப்ப டெய்லி நீங்க மிஸ் பண்றதுனாலதான் உங்களுடைய அற்புதங்கள் மிஸ் ஆயினே போயிட்டு. கரெக்டா? இயேசுவை மிஸ் பண்ணாம சந்திச்சுட்டா அங்க என்ன நடக்கும்? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பொருத்தனை பண்ண, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரே 1 மணி நேரம் தானே உங்ககிட்ட நான் சொல்றேன். 1 மணி நேரம் ஜபத்துல உட்காந்து வேதத்தை எடுத்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை படித்து அதன்படி செய்ய அர்ப்பணிச்சு பாருங்க. அந்த நாளெல்லாம் கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுப்பார். அந்த நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார்.
அந்த நாளெல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் என்னுடைய அனுகிரகத்தின் நாள், ஒரு நேரமும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிற நேரமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் என்பதை போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அனுகிரக டைமில் எப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார் என்பதை போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதனால் இப்போ நான் அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறதில்ல, ஆனால் அதை அடைவதற்கான வழியை சொல்கிறேன். அல்லேலூயா. அனுகிரக நேரம் எதுங்க? ஆவியானவர் உள்ளே இருப்பார், ஆவியானவர் உங்களை எழுப்புவார், ஆவியானவர் ஜெபம் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆவியானவர் வேதத்தை எடுத்து படி உங்கூட ஆண்டவர் பேச போகிறாருன்னு சொல்லுவார். அந்த நேரம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி அனுகிரக டைமை இழந்து போயிட்டே இருந்துட்டீங்க. இனிமேல் ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது எழுந்து ஜெபம் பண்ணுன்னா எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை ஆண்டவர் உன்னோட பேச போகிறாருன்னு சொன்னால் எடுத்து உட்காந்து படிங்க. அப்போ நிச்சயம் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்கள் மூலம் உங்களோடு பேசுவார். அதன் பிற்பாடு உங்கள் ஜபத்தை கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்போ அனுகிரக டைம் எனக்கு எப்போங்க ஸ்டார்ட் ஆகுது? இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஆனால் நான் ஒன்று செய்யாமல் அது ஸ்டார்ட் ஆகாது. டெய்லி எனக்கு அனுகிரக டைம் தான். யாராவது வந்து அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு என்ன நம்பாதீங்க. டெய்லி எனக்கு அனுகிரக டைம், டெய்லி எனக்கு ரட்சிப்பின் டைம், டெய்லி எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார், டெய்லி என் ஜபத்தை கேட்க விரும்புகிறார். ஆனால் அந்த டைம் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணணும் அதுக்கு? எடுத்து படிங்க உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். சரி, சில நமக்கு வருகிற சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எதுக்காக சொல்லுங்க? என்னை பசினால் வருத்தி என்னை சிறுமைப்படுத்தினது அவர் வார்த்தையினாலே நீ பிழைப்பா என்பதை எனக்கு உணர்த்தும்படிக்கே. சொல்லுங்க, நான் உணரணும். சில நேரம் சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நான் உணரணும் என்பதற்காக. நான் ரியலைஸ் பண்ணணும், ஏன் இது எனக்கு நடக்குது. நான் என்றைக்குமே என்ன சரின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், நான் பண்ணுறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சில நேரம் சில சிறுமைகள், சில உபத்திரவங்கள், சில பாடுகள் வரும் பொழுது தான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுன்ற யோசனை வரும். அந்த நேரம் தான் ஆண்டவர் அற்புதத்தை ஸ்டார்ட் பண்ணுற டைம். நான் பைபிள் படிக்கலை என்ன இப்போ, நான் ஜெபிக்கலை என்ன இப்போ, ஆனால் இப்போ சொல்கிறேன், அம்மா ஆண்டவரை சந்தித்த நேரம் தான் அற்புதத்தின் நேரம், அதுதான் அனுகிரகத்தின் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திக்காமல் போயிருக்கிறேனே, ஒரு நாள் அந்த வேதத்தை எடுத்து படிக்காமல் போயிருக்கிறேனே, ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் போயிருக்கிறேனே என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் சில நேரம் சில சிறுமைகளை, சில வருத்தங்களை தேவன் அனுமதிக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் உணர்ந்துட்டா ஏங்க தேவன் அதை அனுமதிக்க போகிறார்? இப்போ இந்த வசனத்தை இப்படியே படிங்க. நான் உணர்ந்துட்டா என்னை ஏன் தேவன் சிறுமைப்படுத்த போறார், என்னை வருத்தப்படுத்த போறார்? அப்போ இன்னைக்கு என்னோட ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? பாடுங்க பாடுங்க பாடு. நான் ஏன் சொல்லணும்? நான் பாடிட்டு நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கின்னு போயிட்டே இருக்க வேண்டாமா? ஏன் உங்களை பாடுங்கன்ற, தேவனை மகிமைப்படுத்துங்கன்ற. நீங்க ஏன் தேவனை மகிமைப்படுத்தணும்? ஏன்னா அவர் உங்களுக்கு சகல உபகாரங்களை செய்திருக்கிறார். உபகாரங்களை பெற்றுக்கொண்ட நீங்க அதுக்கு மகிமைப்படுத்துவதற்கு கூட நான் கேட்டுட்டே இருக்கணும் உங்களை. ஆமாங்க, தேவன் எனக்கு ஞானம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், சம்பாத்தியம் கொடுத்தார், வேலை கொடுத்தார் என்று சொல்லுகிறவங்க ஒரு பாஸ்டர் சொல்லி நீங்க ஆண்டவரை கனப்படுத்த கூடாது. நீங்களே உணர்ந்து ஆண்டவரை கனப்படுத்துவீங்க. நீங்க உணரணும். சில நேரம் ஆகாயில சில நேரம் நீங்க கவனிங்க, எனக்கு எப்போ உணர்வு இல்லாமல் போகுதோ அப்பொழுதுதான் இது போல சில வருத்தங்களும் சிறுமையும் என் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. நான் 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க, 20ஆம் தேதி போகிற சம்பளத்தை 1ஆம் தேதி போட்டாங்க, பிடிச்சி வச்சிருந்த டிஏவை எனக்கு போட்டாங்க, அம்மாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க. உண்மை சொல்கிறேன், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு சரியாக ஜெபிக்க முடியல பிரதர் வேலையினால, நான் நல்லா ஜெபிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் கேட்டுருக்குறாங்க இன்றைக்கி வரைக்கும் கூட. எனக்கு சம்டைம்ஸ் யோசனை வரும், வேறு எதுக்காகவும் சொல்ல மாட்டேன்றாங்க. பிரதர் நான் நல்லா ஜெபிக்கணும், என்னால் சரியாக ஜெபிக்க முடியல. அவங்க வீட்டில் ஜெபம் வைக்கணுன்னுவாங்க, அமுதாஸ் வீட்டில். ஏன் கேளுங்க, சரியாக வீட்டில் ஜெபிக்க முடியல, அதனால வீட்டில் ஜெபம் நான் நல்லா பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் வைங்கன்னு. அவங்க அவங்களுக்கு தெரியுது கடவுளை நோக்கி பார்க்கறது தான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்குமான வழின்னு. ஆனால் 1 மணி நேரம் வாழ்க்கையே மாற்ற போகிற,
உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு உதவி செய்து உனக்கு அனுகிரகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து உன் வாழ்க்கையை மாற்ற ரெடியாக நிற்கிற தெய்வத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணிட்டு கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்களை ஆண்டவர் எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு மனசா உக்காருப்பா. அங்கே உக்காந்து அறகுறையா எதையோ யோசிச்சுன்னு இந்த அறகுறை மைண்டோட உக்காந்தாலே நான் போயிடுவேன்றார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் அப்படியே நோண்டிட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கவனிச்சுன்னு தான் இருக்கிறேன். இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் கவனிச்சுன்னு தான் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல விருப்பம் வருமா? ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் பேசவே விருப்பம் வராதே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து அமர்ந்து உன் ஜபத்தை கேட்க, உன் ஆராதனை கேட்க, அவர் வார்த்தையோடு உன்னிடத்தில் பேச அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க ஆண்டவருக்கு? மனுஷனுக்கே அது ஒரு அவமானமாக நினச்சி போயிடுறாரு, தெய்வத்துக்கு அது எப்படிங்க இருக்கும்? அப்போ எப்படி உங்களோட பேசுவார்? அப்போ எப்படி நீங்கள் பண்ணுற ஜபத்தை கேட்பார், செவி கொடுப்பார்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். தேவன் கேட்கறது என்ன தெரியுமா? நீ காலையில் மத்தியானம் நைட்டோ ஏதோ ஒரு டைம், ஆனால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முழு மனசா என்னை தேடுன்னு தான் கேட்குறேன். அதனால தான் சொல்கிறார், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணு. நான் உன்னோட பேச விரும்புகிறேன், உன்னை நிரப்ப விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு எது தடை? என் டிஸ்டர்பன்ஸ். தேவையில்லாததெல்லாம் அந்த நேரம் தான் போட்டு மண்டையில் போட்டுக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், காலையில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது, அப்போ எழுந்து உக்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படி இல்லையா 3 மணிக்கு எழுந்துக்கங்க. தூக்கம் என்னங்க? மத்தியானம்லாம் கூட தூங்குங்க. என்ன இருக்குது? ஆண்டவரை நோக்கி பார்ப்பது தான், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது தான் உங்களுடைய அனுகிரக டைமை ஸ்டார்ட்டே பண்ண வைக்க போகுது. நீங்கள் ஆண்டவரை சந்திக்காமல், ஆண்டவரை தொடாமல், ஆண்டவரை நோக்கி பார்க்காம அந்த நாள் உங்களுக்கு ஆரம்பமே ஆகாது. அப்போ ஆரம்பமே ஆகாமல் அந்த நாள் எப்படி உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார்? உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவன் விரும்புகிறார், அவர் சந்திக்க வருகிறார். ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால அவரால் செயல்பட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நாம உணரணும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்ல, உணரணும். முதல்ல நீ உணர்ந்துட்டா போதும், உணர்ந்துட்டா போதும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இது நடக்குது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் வாழ்க்கையில்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ண விரும்புகிறார்? ஆனால் ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? ஆண்டவர் சொன்னது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு நாளாவது உக்காந்து யோசிக்க வேணாமா? அப்போ என்னவோ என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் பைபிள் படிக்கலையோ, ஆமாம், அப்போ இனிமேட்டு அதை படிக்கிறேன். ஒருவேளை நான் ஜெபிக்கிறது இல்லையோ, ஆமாம், அப்போ இனிமேல் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை வசனத்துக்கு நான் கீழ்ப்படிலையோ, ஆமாம், சரி, இனிமேல் நான் கீழ்ப்படுகிறேன். ஒருவேளை குடும்பமாக உட்காந்து நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரா? சரி, குடும்பமாக உட்காந்து நான் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸை தாங்க ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ண மாட்டேன்றோம்? சரி, நீங்கள் தான் உணரல. பிலேயாமுக்கு தேவதூதன் வந்து சொல்கிறாரு, கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாரு? கழுதையை வச்சியாவது அவன் உணர்வான்னு பேசினார். கரெக்டா? தேவதூதனே வந்து சொல்கிறாரு, நீ போகாதன்றார். அவன் கேட்கல. அப்போ தான் கழுதை வாய் திறந்து என்ன பண்ணுது? பேசுது. அப்போவாவது அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் அப்பவும் அவன் என்ன ஆகலை? உணரலை. அப்போ கடைசியில் நீ இவ்வளோ பண்ணுறியா, அப்போ நான் பண்ணுறதை நான் பண்ணுறடான்னு சொல்லிட்டு இவன் போய் சபிக்கிறான். அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். யாருக்கு அங்கே அவமானம்? பிலேயாமுக்கு தானே. அப்போ ஆண்டவர் சில நேரம் சில சிறுமையை, சில வருத்தத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சில விதத்திலே ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறார். வசனத்தின் மூலமாய், ஆவியின் மூலமாய், ஊழியக்காரன் மூலமாய் உணர்த்துகிறார். அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வு இல்லாத நேரத்தில் தான் நீங்கள் போய் இந்த சிறுமையில், இந்த வருத்தத்தில் போய் மாட்டிக்கிறது. பேசும் பொழுதே ஓ ஆண்டவர் ஏதோ பேசுகிறார், அப்போ என்ன ஏதோ சில விதத்தில் உணர விரும்புகிறார். அது என்னவா இருக்குன்னு அப்பயே இங்கே உக்காந்துக்கும் போதே நீங்கள் யோசிக்கணும். எனக்கு இல்லை இது இவங்களுக்கு இருக்கும் போல, எனக்கு இல்லை இது இவங்களுக்கு இருக்கும் போல, எனக்கு இல்லை இது இவங்களுக்கு இருக்கும் போல. அப்போ நீங்கள் எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் தான் வரல பாவம் உங்களுக்கு. ஆமாம் தானே? நீங்கள் எல்லாத்திலும் கரெக்டாக இருந்து ஆண்டவர் தான் ஏதோ மனசு இல்லாமல் போயிட்டார் போல உங்களை ஆசீர்வதிக்கு. நான் சொல்கிறேன், என்னைக்கு உணர்வு வருதோ, என்னைக்கு ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறாரோ, அன்னைக்கு நீங்கள் அந்த உணர்வின்படி ஒப்பு கொடுத்துட்டா போதும், கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பான். அப்போ சொல்லுங்கள், அனுகிரக டைம் எதுங்க? இன்னைக்கு தான். நான் என்னைக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறேனோ அன்னைக்கு எல்லாமே எனக்கு அனுகிரகத்தின் டைம் தான், ஆசீர்வாதத்தின் நேரம் தான்.
அன்னைக்கு எனக்கு செவி கொடுக்க உதவி செய் தேவன் ஆயத்தமா இருப்பார். ஆனா என்ன வேணும் என்கிட்ட? உணர்வு வேணும். இன்னைக்கு ஆண்டவரை தேடுனேனா, இன்னைக்கு ஆண்டவரை தொட்டேனா, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தேனா, ஒரு நொடி உக்காந்து யோசிச்சு பாருங்க. இல்லையா, அன்னைக்கு அனுகிரக டைமை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடலை, அப்போ உங்களுக்கு அனுகிரக டைமு மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ டெய்லி தேடுங்க, டெய்லி ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகமாய் நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 8:47. 1 ராஜாக்கள் 8:47. நான் ஏதாவது கண்டிச்சு சொல்றேன்னா ஆவியானவர் தான் பேசுறாரு. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி தங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான் தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அடுத்த வசனம் அதான் சொல்லும். அப்போ நீங்க இன்னைக்கு ஏதோ சில விதத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறீங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு அநேகருக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சிறுமைப்பட்டு இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டோட வாக்குத்தத்தம் என்ன? நீ எல்லாவற்றிலும் மேன்மையா இருப்பாய், சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையா இருப்பாய், நீ வாளாகாமல் தலையா இருப்பாய், நீ கீழாகாமல் மேலா இருப்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நீ சிறுமைப்பட்டு இருந்தாய் என்று சொன்னால் ஆண்டவர் ஏதோ சில காரியத்தை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். அதனால தான் இந்த சிறுமை அனுமதித்தார். அவர் அனுமதிக்காமல் இந்த சிறுமை உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. அப்போ ஏன் அனுமதித்தார்? ஏதோ சில விதத்தில் என்ன சரி செய்ய விரும்புகிறார். அது என்னன்னு பார்த்து நீங்கள் சரியாயிட்டா எல்லா ஜாதிகளை பார்க்கலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அடுத்து வருத்தத்தை மாற்றுவார். இப்போ 3வது சிறையிருப்பு. நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற ஏதோ தேசத்தில் ஏதோ சில விதத்தில் நீங்கள் அந்த இடத்துல என்ன ஆவணுமா? உணர்வடைந்து மனம் திரும்பி பாவம் செய்தோம் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு ஒழிந்தால் கர்த்தர் நாம் செய்கிற வேண்டுதலை கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறையிருப்பை மாற்றுவார். கடன் என்கிற சிறையிருப்பு, சாபம் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, ஏதோ சில டாக்டர்களை போய் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இங்கே உக்காந்துட்டு இருக்கிற யாரோ ஒரு சிலரை இந்த ஏதோ சில வழியினால நீங்கள் என்ன ஆயிட்டு இருக்கலாம். இங்கே இருக்கிற சிலர் நீங்கள் இந்த வாரமோ இல்லை போன வாரமோ டாக்டர்களை பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்க வைங்களேன். இப்போ அந்த பலவீனத்தினால டாக்டர்களை போய் பாருங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், இந்த போராட்டம் இருக்கும், அந்த போராட்டம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க வைங்களேன். நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? எனக்கு இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அந்த ஃபோன் எடுத்துன்னு கூகுளில் போய் உக்காந்துக்குன்னு எல்லாம் சர்ச் பண்ணி இந்த சிம்டம்ஸ் இருக்குது, இதுக்கு இதுதான் வியாதி, அதுதான் பிரச்சனைன்னு உக்காராம ஏன் அனுமதிச்சார்? உணர்வடைந்து மனம் திரும்பணும்னு. இதை 2 பண்ணால் இந்த சிறையிருப்பு மாறுமா மாறாதா? இது 2 நான் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு நான் பார்த்துக்கிறேன், போய் நல்லா மாட்டிக்கிறது பிரச்சனையில். அல்லேலூயா. அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுக்கங்க. நீ எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும், பயங்கர உபத்திரவத்தில் இன்னைக்கு இருந்தாலும், உன் சிறையிருப்பை மாற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். மனசில் என்ன வேணும்? உணர்வு அடையணும். ஏன் எனக்கு இது நடக்குது? சரி, நான் ஏதோ சில பாவம் செய்திருக்கலாம், ஆண்டவர் அதை என்கிட்ட இருந்து மாற்ற விரும்புகிறார், நான் மாறுறேன் ஆண்டவரேன்னு சரண்டர் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அப்போ இந்த நாள் நான் என் மனம் திரும்பினா இந்த நாள் எனக்கு ரட்சிப்பு நாளாக இருக்க போகுது. இந்த நாள் நான் தேவனை தேடினால் நோக்கி பார்த்தால் இந்த நாள் எனக்கு ரட்சிப்பு நாளாக இருக்க போகுது. இந்த நாள் நான் உணர்வு அடைஞ்சிட்டா இந்த நாள் எனக்கு ரட்சிப்பு நாளாக இருக்க போகுது. இது எதுவுமே நான் பண்ணலை, அதனால எனக்கு ரட்சிப்பை நான் இழந்துன்னு போயிட்டே இருக்கேன். ஆண்டவர் சில நேரம் சிலரை வச்சு உங்கள் மனசை உடைக்கிறாருன்னா நீங்கள் சிலர் மனசை உடைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உணரணும், ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கும் போல, என்னால் அநேகர் மனசு உடைஞ்சிருந்தா நான் இனிமேட்டு யார் மனசை உடைக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னை மனம் திரும்புகிறேன். அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்கள் மனசு உடையிற எந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதி. உணர்வு வேணும், மனம் திரும்புதல் வேணும். அப்போ உங்கள் பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுங்க எங்க இன்னைக்கு வாழ்றாருல, இன்னைக்கு உயிரோடுகிறாருல, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாருல. பின்ன ஏங்க எனக்கு லேட்? ஏன் எனக்கு லேட் ஆகுது? ஏன் எனக்கு செய்ய மாட்டேன்றார்? மனசு இல்லையா? மனசு இருக்குல்ல, நல்லவர் தானே. அப்போ அவருக்கு மனசு இருக்கா இல்லையா? வல்லம் இல்லையா? அவர் சர்வ வல்லவர் தானே, வல்லம் இருக்கும் தானே. 3வது செய்யணுன்ற விருப்பம் இல்லையா? விருப்பம் இருக்குது. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்வேன்னு. பின்ன என்னங்க பிரச்சனை? மனசும் இருக்குது, வல்லமும் இருக்குது, விருப்பமும் இருக்குது. பின்ன என்னங்க பிரச்சனை? நான் தான் பிரச்சனை.
ஒரு நாளும் என் ரட்சிப்பின் நாளை, அனுகிரகத்தின் நாளை நான் தான் ஒரு நாள் தள்ளி 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 போட்டுட்டு போகிறேன். எதனால? நான் உணர்வடையாததுனால, நான் மனம் திரும்பாததுனால, மூணாவது அவரை நோக்கி பார்க்காததுனால. இப்போவும் நான் சொல்கிறேன், குருடனாவே இருந்தான், இயேசுவை சந்தித்த பொழுதுதான் அவன் பார்வை அடைஞ்சான். சப்பானியாகவே இருந்தான், ஆனால் இயேசுவை சந்தித்த பொழுதுதான் அவன் எழுந்து நடந்தான். நீங்களாவே இருப்பீங்க பிரச்சனையோட, ஆனால் இயேசுவை சந்திக்கும் பொழுதுதான் உங்கள் பிரச்சனை மாறும். ஒரு அப்பா மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்பா ஒரு மகனை கூட்டி நேசப்பா கிட்ட வருவார். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஃபிட்ஸ் பிரச்சனை. ஃபிட்ஸ் மட்டும் இல்லை, அவனுக்கு சாத்தான் பிடிச்சிருக்கும். அவனை எங்கெல்லாம் அந்த சாத்தான் பிடிக்குதோ அங்கெல்லாம் அவனை நெருப்பில் தள்ளிடும், இல்லை தண்ணியில் தள்ளிடு, அவனை கொல்ல பார்க்கும். ஒரு நாள் இயேசு வராரு என்று கேள்விப்பட்டு இயேசுவை சந்திக்க முடியல. சரி, அவங்க சீஷரையாவது சந்திப்போம்னு இட்டுன்னு போகிறாங்க. சீஷர்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. இப்போ ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. ஏசப்பா கேட்குறாரு, என்ன தெரியுமா கேட்டார்? இது இவனுக்கு பிடித்து எத்தனை நாட்கள் என்று கேட்டார். அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சிறு வயதிலிருந்தே அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நாங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை. இப்போ இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த மாத்திரத்தில் அவன் விடுதலையானானா இல்லையா? அப்போ சிறு வயதிலிருந்தே அவனுக்கு இருந்த பிரச்சனை எங்கே சரியானது? சந்தித்த பொழுது தானே. அப்போ அதுதானே அவனுடைய ரட்சணை நாள். அப்போ இயேசுவை சந்திக்கிற நாள் தான் என்னுடைய ரட்சணை நாள். இயேசுவை தொடுகிற நாள் தான் என்னுடைய ரட்சணை நாள். இயேசுவை நோக்கி பார்க்கிற நாள் தான் என்னுடைய ரட்சணை நாள். நான் அதை செய்யாமல் போய் என் ரட்சிப்பை தாமதப்படுத்திக்கிட்டேன். இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று உணர்வு வந்துட்டா, மனம் திரும்பிட்டா, இன்னைக்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவ்வளோதான். இன்னைக்கும் உணரலனா உணர வேண்டிய விதத்தில் உங்களை உணர்த்துவார். அப்போதான் சிறுமை வருது, வருத்தம் வருது, சிறையிருப்பு வருது. ஏங்க இது நமக்கு வேணுமா? இல்லை, என்னை சிறைப்படுத்தினாதான் நான் உணர்வேன். நீங்களா போய் மாற்றுறீங்க. என்னங்க அப்படியே உணர்வு வந்தால் மதிப்பு இல்லைங்க. எனக்கு வருத்தம் வந்து நான் மாறணும், எனக்கு அடி விழுந்து நான் மாறணும். வேணாங்க, தாங்க மாட்டீங்க. இப்போவே ரியலைஸ் பண்ணிவிடுங்க. ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை தேடலை, நான் மனம் திரும்புகிறேன், ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளோதான். இன்னிலிருந்து இதே ஸ்டாண்டர்டில் நீங்கள் நிலச்சி நின்னா டெய்லி ஆண்டவர் உங்களை ரட்சிக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. 2 வசனம் படிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஏசாயா 42:25 படிங்க. ஏசாயா 42:25. ஏசாயா 42:25. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார். என்ன பிரச்சனைங்க? ஆண்டவர் அவன் உணரணும், அவன் மனம் மாறணும்னு அவர் தமது கோபத்தையும் உக்கிரத்தையும் யுத்தங்களையும் வரப்பண்ணினார். ஆனா அவங்க என்ன ஆகலையா? கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் பார்ப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் நடப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர், அவர் என்ன பெரிய பரோட்டா மாஸ்டர்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. உணரலைன்னா கோபத்தின் உக்கிரமும் யுத்தத்தின் வலிமையும் பார்க்க வேண்டியது வரும். உணர்வு அடையுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கோபத்தின் உக்கிரத்தை யுத்தத்தின் வலிமை வர பண்ணினார். எதுக்காக? அழியறதுக்கா? உணர்வும் உன் மனசில் அதை வச்சுக்கிறதுக்காக தான். ஆனால் உணர்வே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சரியாயிடுச்சுன்னு வைங்களாங்க, அது எப்படி சரியாயிடுச்சு? நீங்கள் ஆண்டவரை தேடினதுனாலையும் மனம் திரும்பினதுனாலையும் ஒப்பு கொடுத்ததுனாலையும் தானே. அதை அப்படியே கண்டினியூ ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? மனசில் வச்சுக்கோங்க, நான் திரும்ப ஏடாகூடம் பண்ணால் திரும்ப அது வரும்னு மனசில் வச்சுக்கங்கன்றார். மனசில் வச்சுக்கங்கன்றார் இல்லை, அதை மனதிலே. ஏன் இதெல்லாம் நடக்குது நமக்கு? சரி, பாஸ்ட் ஏதோ வசனத்திலேருந்து பேசுகிறாரு, நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து தான் பார்ப்போமே, என்ன ஏன் மனசில் இருக்க மாட்டேங்குது? இங்கேருந்து கிளம்போதே மறந்துடுது. பகை வேண்டாம், விரோதம் வேண்டாம், கசப்பு வேண்டாம் அப்படின்னா கர்த்தரே பேசுகிறாரு. ஓகே, வேண்டாம் பாஸ்டர், நான் ஒத்துக்கிறேன் பாஸ்டர், என் மனசுலேருந்து எடுத்துடுறேன் பாஸ்டர், எல்லாரையும் நேசிக்கிறேன் பாஸ்டர்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்கேருந்து வாசல்லேருந்து வெளியில் போனோம். அப்போது நமக்கு பயங்கர பிரச்சனை வருது, பயங்கர போராட்டம் வருது. நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். ஏதோ என்கிட்ட தான் பிரச்சனை, நான் சரியாயிடுறேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க, மீகா 6:9. மீகா 6:9. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது,
ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். கேட்கிறவங்க, உணர்றவங்க, ஆண்டவரை மதிக்கிறவங்கன்னு அர்த்தம். பாப்பா பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் மனம் திரும்ப போறேன், ஒப்பு கொடுக்க போறேன், ஆண்டவரை தேட போறேன், இனிமேல் ஆண்டவர் பேசுகிறத சீரியஸா எடுத்துக்க போறேன் அப்படின்னு இங்கேயே முடிவு பண்றவங்க ஆண்டவரை மதிக்கிறவர்கள். கேட்டிங்களா? கவனிச்சிங்களா? உணர்வு அடைஞ்சிங்களா? மனம் திரும்பினீங்களா? முடிவு எடுத்தீங்களா? அவ்வளோதாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் அதை சொன்ன, ஞானம் உள்ளவன் மதிப்பாங்க. ஐயோ நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம ஏன் இன்னும் இந்த பிரச்சனையில் இருக்கணும், நம்ம ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், நம்ம ஏன் இந்த போராட்டத்தில் இருக்கணும், நம்ம ஏன் இந்த சாபத்தில் தரித்திரத்தில் வறுமையில் வாழணும், ஆண்டவர் நமக்குன்னு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கும் பொழுது, நமக்குன்னு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கும் பொழுது, நமக்குன்னு செழிப்பை வச்சிருக்கும் போது நாம ஏங்க இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஞானம் உள்ளவங்க சிந்திச்சு பார்ப்பாங்க. ஞானம் உள்ளவங்க உணர்வடைஞ்சு பார்ப்பாங்க. ஞானம் உள்ளவங்க கீழ்ப்படிஞ்சு பார்ப்பாங்க. ஆண்டவரை மதிச்சு பார்ப்பாங்க. மதிப்பான். மீளற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். மீளற்றுனா ஒரு தடி மாதிரி. ஆண்டவர் தடி எடுக்கிறது நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை சரி பண்ணதுக்கு. ஒரு மெய்ப்பன் மாடு ஓட்டுறவங்ககிட்டையும் ஆடு மேய்க்கிறவங்ககிட்டையும் 2 பேர்கிட்ட தடி இருக்கும். ஆனால் மாடு மேய்க்கிறவங்ககிட்ட இருக்கிற தடி எதுக்கு தெரியுமா? அவனை அடிக்கிறதுக்கு. ஆனால் நடத்துகிறவங்ககிட்ட இருக்கிற தடி எதுக்கு தெரியுமா? அவன் அங்கே எங்கே போச்சுன்னா இப்படி ஹஜாஜ் இப்படி பண்ணி அதை சரி பண்ணுறது. நம்மளை மேய்க்கிறவர், நம்மை ஓட்டுகிறவர் அல்ல, நம்மை நடத்துகிறவர். அதனால் அவர் கையில் இருக்கிற மீளற்று நம்மை சரி பண்ணதானே தவிர நம்மை அழிப்பதற்காக அல்ல. சில ஏதோ பயங்கர உபத்திரவங்களில் மாட்டி தவிச்சு போராடிட்டு இருக்கலாம். இன்னும் ஆண்டவர் என்னை இப்படி அடிச்சிட்டாரு, என் வாழ்க்கையில் திடீர்னு இப்படி என்ன பண்ணிட்டாரு. இல்லைங்க, உங்களை சரி பண்ணாரு. இதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மீளற்றினாலும் அதை நியமித்தவருக்கு செவி கொடுங்கள். யார் ஒருத்தர் ஆண்டவருக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்க ஆண்டவரை மதிக்கிறவர்கள் என்று அர்த்தம். மற்றதை ரொம்ப முக்கியமானதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். நாகமான், சாரபாத் விதவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இளையகுமாரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது, இவங்கெல்லாம் எப்படி உணர்ந்தாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இளையகுமாரன் அப்பா விட்டு தூரம் போகிறான், எல்லாத்தையும் இழந்தான். அவன் திருப்பி எல்லாவற்றையும் பெற்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் அங்கே உணர்வு அடைந்தான், மனம் திரும்பினான், வந்தான், தகப்பனோடு சேர்ந்தான், இழந்ததை பெற்றுக்கொண்டான். அப்போது உணர்வு அடைவதற்கும் மனம் திரும்புதலுக்கும் தகப்பனோடு வந்து ஐக்கியமாவதற்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம டீப்பாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம்.